12th Computer Science Chapter 8 Strings and String Manipulation அப்படின்ற லெசன்லேருந்து 8.6 டாபிக் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மெயினாக நம்மளுடைய டிஸ்பிளே பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து நம்ம வேல்யூவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டிங்கில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். அதோட வந்து நம்ம வந்து என்ன வேல்யூவை வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும், வெதர் ஸ்ட்ரிங்காக வேணுமா, கேரக்டராக வேணுமா, இல்லை இன்டீஜரா, ஃப்ளோட்டா, எக்ஸ்பனன்ட் ஃபார்மேட்டா, எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். சி லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கலாம். பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் எஸ், பர்சன்டேஜ் சிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து என்ன மாதிரி வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அதே தான் வந்து இங்கே பைத்தனையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் வித் பர்சன்டேஜ் வேல்யூ 1. ஸோ என்ன ஃபார்மேட்டிங் கேரக்டர் வேணுமோ அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னொரு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் வேல்யூ 2க்காக. அண்ட் தென் இதை வந்து க்ளோஸ் வித்தின் டபுள் கோட்ஸில் நம்ம என்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா, ஸ்ட்ரிங்கை என்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியேவும் வந்துட்டு நீங்கள் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிள்ஸோட லிஸ்ட்டை வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வேல்1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். வேல்2 அடுத்த வேரியபிளோட வேல்யூ வந்து செகண்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் எங்கே இருக்கோ அங்கே போகும். அந்த மாதிரி லைனாக வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் போயிட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். So the string formatting operator is one of the most exciting feature of Python. The formatting operator percentage is used to construct strings, replacing parts of the strings with the data stored in variables. Okay. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிளில் வந்து நேம் அப்படின்றதுல வந்து ராஜராஜன் அப்படின்னு ஒரு நேம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கில் வந்து இன்டீஜர் வேல்யூ 98 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நேம் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் எஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்ட்ரிங் வேல்யூ வேணும் அப்படின்றதுனால இங்கே பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்க்ஸ் பர்சன்டேஜ் டி, அதாவது இங்கே நம்ம பிளேஸ் பண்ண போகிறது வந்து இன்டீஜர் வேல்யூவாக வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ வந்து என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதை டபுள் கோட்ஸில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பர்சன்டேஜ் அண்ட் தென் ப்ராக்கெட்ஸில் அந்த வேரியபிள்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நேம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கே பர்சன்டேஜ் எஸ்ன்னு இருக்குது. ஸோ நேம் அப்படின்ற வேல்யூ வந்து பர்சன்டேஜ் எஸ்ஸில் போயிட்டு எஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். அண்ட் தென் பர்சன்டேஜ் டிக்கான வேல்யூ வந்து மார்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்டீஜர் வேல்யூவாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம் ராஜராஜன் அண்ட் மார்க்ஸ் 98 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது, பர்சன்டேஜ் சின்னா கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணும். பர்சன்டேஜ் டி இல்லை பர்சன்டேஜ் ஐ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைன்ட் இன் டெசிமல் நம்பர், டெசிமல் இன்டீஜருக்கு. எஸ் வந்து ஸ்ட்ரிங்கு, பர்சன்டேஜ் எஸ் வந்து ஸ்ட்ரிங்கு. பர்சன்டேஜ் யூ வந்து அன்சைன்ட் டெசிமல் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து அப்சொலேட் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து யூஸில் கிடையாது. இப்போ வந்து பர்சன்டேஜ் யூவும் வந்து பர்சன்டேஜ் டி மாதிரியே தான் சைன்டு டெசிமல் இன்டீஜராக தான் ஒர்க் ஆகும். அன்சைன்ட் டெசிமல் இன்டீஜராக வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ டியும் யூவும் வந்து ஒரே இதுதான் ஒர்க் தான் பண்ணும். அண்ட் பர்சன்டேஜ் ஓ அப்படின்றது ஆக்டல் இன்டீஜர்ஸாக வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படின்றது எக்ஸா டெசிமல் இன்டீஜராக டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் இ அப்படின்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். எஃப்ன்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக டிஸ்பிளே பண்ணும். அண்ட் ஜி அண்ட் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி பர்சன்டேஜில் கொடுக்கும்போது ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் நோட்டேஷன் காமிக்கும். அதாவது ஸ்மால் இ கேபிட்டல் இ மாதிரியே தான் ஒர்க் ஆகும்.
ஸோ இதுக்கும் இந்த ஈக்கும் ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் வந்து ஃபர்தராக காமிக்கிறேன். நான் இதில் பார்க்கும்போது நீங்கள் கன்சோலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் கேரக்டராக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். எக்ஸாம்பிளில் வந்துட்டு பர்சன்டேஜ் டியை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறது வந்து பர்சன்டேஜ் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வேரியபிள் எதுவும் ஸ்டோர் பண்ணல, டேரெக்டாகவே வேல்யூ வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு 1000 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் டி. இப்போது இதுவே வந்துட்டு நம்ம கேரக்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சீன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துக்கலாம். ஸோ கேரக்டர் வந்து நான் ஏ அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. கேரக்டர்னால் சிங்கிளாக தான் கொடுக்கணும், நீங்கள் சிங்கிள் கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 2-3 கேரக்டர்ஸை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து உங்களுக்கு கேரக்டர் சி அப்படின்னு பர்சன்டேஜ் சி அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ பர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்க போகிற அந்த இன்புட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் கேரக்டராக தான் இருக்கணும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு மோர் தென் 1 கேரக்டர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, அது அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் டி, சி அண்ட் எஸ்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்தது வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு யூ நமக்கு வந்து டி மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து அன்சைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல நான் சைன்டு யூ அப்படின்றது அன்சைன்டுக்காக. ஸோ ஆக்சுவலாக நான் சைன் கொடுத்தா ஒர்க் ஆகக்கூடாது, ஆனாலும் ஒர்க் ஆகும் இது. ஸோ இதில் வந்துட்டு -1000 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ அப்படின்றது உங்களுக்கு டி மாதிரியே தான் வந்து ஒர்க் ஆகும். ஆஸ்டிஸ் உங்களுக்கு இன்டீஜர் நம்பராக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே வந்துட்டு நம்ம ஃப்ளோட் நம்பர்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க. டி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் ஆக்டல் நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும், ஆக்டலில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ 1000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பர்சன்டேஜ் ஓ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் ஓவில் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து 1000 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1000 அப்படின்றத ஆக்டல் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகும்போது 1750 அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து எக்ஸாடெசிமல் நம்பர் கன்வர்ஷன் பர்சன்டேஜ் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற இது வந்து ஃபார்மேட்டிங் கேரக்டர் வந்து பர்சன்டேஜ் எக்ஸு. ஸோ பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 15 இல்லை, ஓகே 15 அப்படின்னு பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு 15ஓட எக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து எஃப். ஸோ அதனால எஃப்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு கன்வர்ஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது, ஜஸ்ட் அந்த டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு கேபிட்டலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஈக்கு, அதாவது எக்ஸ்பொனன்சியேஷனுக்காக. ஸோ இதுவே வந்துட்டு இ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பொனன்சியேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பர்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 டெசிமல் பிளேசஸாக இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக நீங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரெசிஷன் பாயிண்ட் மட்டும் 6 ப்ரெசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ப்ரெசிஷன் அப்படின்றத அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 1.5000 அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் இன்டூ 10 to the power 1ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்மால் இ யூஸ் பண்ணும்போது ப்ரெசிஷன் சைடு மட்டும் உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இ அப்படின்றது வந்து ஸ்மாலில் இருக்கும்.
அந்த இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் இ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து கேபிட்டல் இயாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்மால் ஈக்கும் கேபிட்டல் ஈக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜியும் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்டில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜின்றது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே, ஜின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நமக்கு 15 அப்படி நான் பாஸ் பண்ணும்போது இங்கே 15 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் எதுவும் வரல. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஒரு 6 டிஜிட்ஸ் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் கொண்டு வரும். அதே வந்து அதை விட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்டிஸ் அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோர் தென் 6 டிஜிட்ஸ் நம்பரை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி கேபிட்டல் ஜியும் அதே தான் உங்களுக்கு. ஸோ கேபிட்டல் ஜிலையும் வந்துட்டு நீங்கள் ஜி அண்ட் ஜிலையும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் ஈன்னு வரும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரெசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது டோட்டல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோட்டலாக வந்து டிஃபால்ட்டாக அது யூஸ் பண்ணுறது வந்து 6 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணும். பட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் இ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரெசிஷன்ஸ் மட்டும் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ மற்றபடி மற்ற ஃபார்மேட்டிங்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு இது பார்க்க வேண்டியது நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எஃப் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த நம்பரை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் பிளேசஸோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் 6 டெசிமல் பிளேசஸ் வரும். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு டெசிமல் பிளேசஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். லைக் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 2.3 அப்படின்னு கொடுக்குறேன். ஹோல் நம்பர் பார்ட்டில் வந்து எனக்கு 2 டிஜிட்ஸ் வேணும் அண்ட் டெசிமல் பிளேசஸ் வந்து 3 வேணும் அப்படின்றத 2.3 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு 15.003 நம்ம கேட்டிருக்கிறது வந்து 3 பிளேசஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு 15.300